வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இறைநிலையில் அருளாற்றலாலும் குருவின் வழிகாட்டுதலாலும் இறைநிலையே அனைத்துமாகியிருக்கிறது என்ற தலைப்பிலே இக்கவியை பதிவு செய்கிறேன். அரூப சக்தி எனும் ஆண்டவன் நீ, ஆதவனும் சூரிய பிரகாசமும் நீயே, இனிமையின் தோற்றம் யாவும் நீ, ஈசனும் மகேசனும் நீயே, உண்மையின் சொரூபம் நீ, ஊற்றெடுக்கும் இறையின்பம் நீ, எல்லாம் வல்ல பரம்பொருள் நீ, ஏற்றமும் நல் மாற்றமும் நீயே. வாழ்க வளமுடன். அரூப சக்தியாக ஒன்றுமே இல்லாத ஒன்றாக இருந்த அந்த அரூப சக்தி ஆண்டவனாக இருந்து அனைவருள்ளும் அனுபவமாக அறிவார்த்தமாக இயங்கிக் கொண்டிருப்பதையும், ஆதவன் சூரிய பிரகாசமாக இருந்து இவ்வுலகை வழிநடத்தி கொண்டிருப்பதும், அனைத்து இன்பங்களுக்கும் இனிமைகளுக்கும் தோற்றமும் நல் மாற்றமும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதும் இறை இன்பமே. ஈசனும் மகேசனும் அந்த இறைவனேதான். உண்மையின் சொரூபம், உண்மை பொருளாக இவ்வுலகில் எப்போதும் இருந்து கொண்டிருப்பது இறைவன்தான். ஊற்றெடுக்கும் இறை இன்பம், அனைவருள்ளும் இன்பம் வருகிறது என்று சொன்னால் இறைவன் எங்கெங்கும் இன்பமாகத்தான் இருக்கிறான் என்ற அந்த உணர்வில் நாம் இருப்பதாக இருக்க வேண்டும். அனைத்து இன்பங்களும் நமக்குள் வருகிறது என்று சொன்னால் அனைவரிடம் பரஸ்பரம் நாம் பகிர்ந்து கொள்வதாக அது அமைய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையும், ஒருவருக்கு ஒருவர் அன்பும் கருணையுமாக பரஸ்பரம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வதாகவும் இருக்க வேண்டும். ஊற்றெடுக்கும் இறை இன்பம் நீ, அனைவருள்ளும் ஊற்றெடுப்பதாக அது மலரும். எல்லாம் வல்ல பரம்பொருள் இறைவனேதான். ஏற்றமும் அனைவருக்குள் நல் மாற்றம் தருவதும் இறைவனேதான் என்று வரக்கூடிய அனைத்துமே இறைவன்தான் என்று வந்திருக்கூடிய இக்கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. கவிதந்த இறைநிலைக்கும் என்னுள் இருந்து வழிகாட்டும் நமது குருமகான் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.